என்னடா அது கொரியன் கேர்ள்ஸ்ல இருந்து நம்ம ஊரு கப்புருக்க வரைக்கும் மண்டை மேல கொண்டா மாதிரி ஒரு ரெட் லைனை கீழ் இருக்காங்களேன்னு தேடி பார்த்ததுல அது ரெட் லைன் இல்ல, எஸ் லைன். எஸ் ஃபார் சோஷியல், எஸ் ஃபார் எஸ்சிஎக்ஸ், எஸ் ஃபார் சீக்ரெட். இது ஒரு யூஸ் சர்டிபிகேட் சேனல், நோ அடல்ட் கண்டென்ட். ஓகே, இந்த டிராமா கே டிராமா, அதாவது கொரியன் டிராமா. எஸ் லைன் அப்படின்ற பேரோட ஆரம்பமாக இருக்கு. ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணுக்கு வெறுங்கண்ணால பார்த்தாலே ஒரு வர்ற தலையில இருந்து இன்னொரு வர்ற தலைக்கு லைன் லைனா போகுது, ரெட் லைனா போகுது. என்ன இது ரெட் அலர்ட் ஆயிருக்கே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பிளாக் மார்க்கெட்ல கண்ணாடி கிடைக்குது. அந்த கண்ணாடியினூடாகவும் இதே மாதிரி ஒரு மந்திர தந்திரத்தை காண முடியுது. அது உண்மையா, நான் பாக்குறது உண்மையா, இந்த ரெண்டுல எது உண்மைன்றதை தேடி கண்டுபிடிச்சு அறியறது அந்த எஸ் லைனோட ட்ரெய்லர்ல சொன்ன விஷயம். முழுசா பிக்சர்ல என்ன இருக்குன்னு எனக்குன்னா தெரியாது. ஆனா ஒண்ணுங்க, இந்த டிராமாக்குள்ள என்ன இருக்கு, என்ன மாதிரியான கண்டென்ட்னு தெரிஞ்சிடாமையே உங்க தலையில இருந்து ஒரு லைனை கீறி இன்னொருத்தரோட ஜாயின் பண்ணிடாதீங்க. ஆமா, என்ன ட்ரெண்டிங்னு நினைச்சு கப்புருக்க வேனுக்கு மேல இந்த ரெட் லைனை கீறி இருப்பாங்க. தெரிஞ்சு செஞ்சீங்களா, தெரியாம செஞ்சீங்களா? ஏங்க ஏங்க